ஆன்ம பலம் கூடியவர்களுக்கு டென்ஷன் வர. ஏனென்றா ஆன்ம பலம் கூடியவருக்கு மனம் ஆன்மாவோட கட்டுப்பாட்டில் இருக்கு. மனம் எண்ணங்கள், இதைத்தான் சொல்லுங்க, எண்ணங்களை கடந்து தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்தம் என்னுடைய ஆன்மாவோட தொடர்பு கொள்கிற வாழ்க்கை தான் உள் அப்படின்னு சொன்னவங்களே. என்னடா எதை கடக்கணும்? தியானத்தின் மூலம் நீங்கள் செய்த பல புறவைகளில் செய்த மனத்தை கடந்து என்னை உள்ளுக்குள்ளே போ, உள் அப்படின்னு சொன்னேன். இந்த உள்ளண்டு போகிறதுக்கு பாருங்க, எங்களுக்கு ஒரு குரு வேணும். ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள் அவன் அருளாலே அவர் உள்ளுக்குள்ள இருக்கால் வெளியே வந்தால் தான் அவர் எங்கே இருக்கார் உள்ளுக்குள்ள தெரியும். என்று அவர் உருவம் இல்லை. நாங்கள் உருவத்தை சார்ந்திருக்கோம். பூமியில் உருவத்துக்கு ஒரு கடமையாற்ற வந்திருக்கோம். பூமிக்கு லண்டனுக்கு போகிற மாதிரி இங்கே கடமையாற்ற வந்த உடனே இங்கே எல்லாத்தையும் எழுதி எடுத்து எல்லாத்தையும் செய்து போட்டோம் பாருங்கள், என்ன செய்யும்? இப்போ எங்களுக்கு அதை கொண்டு சிவிக்கலாம். நாங்கள் எல்லாம் இங்கே எடுத்து தந்தானே, இன்னொரு ஆள்ற சாமான அளவுக்கு அதிகமாக களவெடுத்து எப்படி நிம்மதி வருமா? 24 மணித்தியாலும் யோசனை, போலீஸ் பிடிப்பானோ அம்மை பிடிப்பான்ற மாதிரி என்ன 24 மணித்தியால் நமக்கு எப்படா நம்மளுக்கு பாருங்க என்ன ஹார்ட் அட்டாக்கும் வரும், பிரச்சனை வரும், களவெடுத்து வச்சிருக்கேன் சாமான். அதனால பாருங்க எங்களை இதை யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக நீ அளவாக எடுத்து வாழ்ந்து என்ன செய், நீ உள்முகமாக சார்ந்து இதை அளவாக எடுத்து வாழ்ந்து போட்டு உனக்கு எல்லாம் பாருங்க இங்கே வச்சிருக்கேன், அளவாக எடுத்து கொண்டு வாழ்ந்து போட்டு வாழ்ந்து முடிய எந்த நோவும் இல்லாமல் நீ அங்கே வா, வாழ்ந்து முடிய எந்த நோவும் இல்லாமல் இங்கே ஒட்டாமல் வாழு அப்படின்னு சொல்லிக்க. தாமரை இலையில் தண்ணி மாதிரி ஒட்டாமல் வாழு.